அதாவது வந்து இந்த கனியில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, பார்த்துட்டிங்களா? பார்த்தாச்சு. தெரியுதுங்களா? ஆமாம். இந்த கனியில் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இன்னும் ஒவ்வொன்றா போடுங்க. என்ன போடுவார்? வேல் போடுவார். ஆயுதம். அதாவது இந்த முருகருடைய ஆயுதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி வந்து அந்த வேலா அது மாதிரியே போடுவார். சரி. நீங்கள் பார்த்துட்டீங்களா? நல்லா பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கணும், மெயின் அதுதான். நீங்க நடந்து இதுல வைங்க. மணி அடிக்கணும். இப்போ முக்கு தெரியுது பார்த்தீங்களா? தெரியுது. இப்போ வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுட்டு இருக்குங்க மாதிரி தெரியுது. இப்போ வந்தாச்சுங்களா? இது நாங்கள் எலுமிச்சம்பழத்தையும் உங்களுக்கு காமிச்சோம் இல்லைங்களா? இப்போ வந்து முருகனுக்கு முன்னாடி இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தில் வந்து இப்போ அவரே வந்து இப்போ வரைஞ்சிட்டு இருக்காருங்க. முருகன் வந்து இறங்கி அவருடைய வேலையை பதிச்சுட்டு இருக்கிறாருங்க. சித்திரகனிக்கு போனால வண்டியில் போயிட்டு இருக்கப்போ ஒரு ஆக்சிடென்ட். எல்லாரும் இது எல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனாங்க. அடுத்த 6 நிமிஷத்துல இவனை உயிரை காப்பாத்தின்னு இவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கோம்னா அது காரணம் மகிமையே பண்ணோம். 3 நாளுக்குள்ள குழந்தாய் பட்டு போயிடுவான். குழந்தாய் ஒரு உத்தரவு கொடுக்கணும். உத்தரவு வாங்கி இந்த உலகத்தில் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இன்னமும் பல இடங்கள் நடந்துட்டு தான் இருக்குங்க. அப்படி தான் இந்த முருகன் கோவிலில் முருகனே நேரில் வந்து எலுமிச்சம்பழத்தில் வேல் வரைவதை நமக்கு தகவல் கிடச்சி அங்கே போனாங்க. ஆனால் உண்மையை சொல்கிறேன், நான் பார்த்த அளவுக்கு, கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, நான் பார்த்த அளவுக்கு கடவுளை நம்புகிறவங்களுக்கு இது அந்த முருகனே வந்து வரைஞ்ச மாதிரி தான் இருந்ததுங்க. இதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாமல் போகிறதும் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட உடம்புல முருகன் இறங்கி எப்படி அருள்வாக்கு சொல்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்கும்போது எனக்கு உண்மையாக மெய்சிலுத்து போச்சுங்க. ஏன்னா அவங்க உங்களை பற்றி ஒரு விஷயம் கூட கேட்குறது இல்லைங்க. எதுவுமே கேட்காம உங்களை பற்றி அவங்க அனைத்து விஷயங்களையும் சொல்லும்போது இந்த இடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயம் நிறைந்த இடமாக தான் இருந்துச்சுங்க. அதனால தான் இந்த கோவில் பற்றிய தகவலை நம்ம சேனலில் பதிவிட்டுருக்கோங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா? இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவில்னால் நீங்கள் பலனடைஞ்சிருக்கீங்களா? அப்படி எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வித்தியாசமான மற்றும் அதிசயம் நிறைந்த கோவில் தொடர்பான தகவலை தெரிஞ்சுக்கல நம்ம கோவிலை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.